வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுப்பில்லாத சமையலுங்க. இது வந்து லஞ்ச் ரெசிபி. நம்ம வந்து அவுளை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான ரெசிபி தாங்க தயிர் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஆளுக்கு அளவாக எடுத்திருக்கேன் அவுள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியில் பார்த்திங்கன்னா மா இஞ்சின்னு இருக்கும், நல்லா மாங்காவோட மணத்தோட அந்த இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மாதுளம்பழம், தேவையான அளவு உப்பு, தயிர். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அவுளை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அவுள் பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. 2 வாட்டி கழுவி எடுத்திருக்கேன். இது வந்து லேசான அவுள் தான். இதில் வந்து நமக்கு கழுவும் போதே நல்லா ஊறிடும். இருந்தாலும் வந்து இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம், இன்னும் வந்து நல்லா ஊறட்டும். நீங்கள் கட்டியான அவுள் எடுத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஊற வைப்போம், மூடி வச்சிடலாம். இப்போ வச்சு நம்ம 2 நிமிஷம் ஆச்சுங்க, பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது அவுள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா மா இஞ்சி கிடச்சா அதே வாங்கிக்கோங்க. அது நல்லா மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சாதா இஞ்சியை எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் தூவிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, அவுளில் வந்து தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதாரணமாக அந்த பாலிஷ் பண்ண அரிசியில் தயிர் சாதம் பண்ணுறதை விட இந்த மாதிரி அவுளில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த அரிசியை பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வச்சது கொடுக்கும்போது அதில் சத்துக்களும் இருக்காது. தயிர் சாதம் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் நம்ம தாளித்து எடுப்போம், அதில் வந்து சத்துக்கள் குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். அவுளில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. தயிர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சு வைக்கும்போது குட் பாக்டீரியாஸும் வந்து நிறையவே இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் தயிர் சாதம் தாங்க கொடுப்போம். அது வந்து பாலிஷ் பண்ண அரிசியில் தயிர் சாதம் கொடுக்குறத விட இந்த மாதிரி அவுளில் செஞ்சு கொடுத்து பாருங்க, டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.